யூதாஸ்காரியோத்து யூதாஸ்காரியோத்து இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவரும் ஒரு காரணம் என்று சொல்ல முடியும். இந்த யூதாஸ்காரியோத்து என்பது அந்த பெயரின் பொருளை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்காரியோத்து என்பதற்கு இரண்டு விதமாக பொருள் சொல்லப்படுகிறது. ஒன்று ஒரு இனத்தின் பெயர், இன்னொன்று லத்தீன் மொழியிலே ஸ்காரியோத்து என்றால் கையில் ஈட்டியை வைத்திருப்பவன், ஈட்டி அணிந்திருப்பவன் என்றும் ஒரு பொருள், அதாவது புரட்சியாளர்களை சொல்லுவதாக குறிக்கப்படுகிறது. ஸ்காரியோத்து என்பது அவருடைய தந்தையின் பெயர் என்றும் அது அவருடைய பரம்பரை பெயர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியமாய் ஆய்வாளர்கள் சொல்லுவது, யூதாஸ்காரியோத்து ரோம சாம்ராஜ்யம் யூதர்களை அடிமைப்படுத்தி கொடுங்கோலாட்சியாய் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர்களுடைய அக்கிரமங்கள் அநியாயங்களை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லையே என்ற நிலையிலே இவர்தான் மேசியா என்று சொல்லுகிறார்களே, இவர் அநேக புரட்சிகரமான சிந்தனைகளை பேசுகிறார், நிறைய அற்புதங்களை நிகழ்த்துகிறாரே என்று சொல்லி இவரோடு சேர வேண்டும் என்பது, இவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பது யூதாஸ்காரியோத்துடைய எண்ணமாய் இருந்திருந்தது. கடவுளின் சித்தமானவர்களை தெரிந்து கொள்ளும் போது தம்மை காட்டி கொடுக்க போகிறவனும் இவர்தான் என்கின்ற சித்தம் இருந்தது. ஆகையால் இவரும் இணைக்கப்பட்டார். அப்ப இந்த ஸ்காரியோத்து என்று சொல்லுகிற யூதாஸ், அவருடைய பெயர் பாருங்க, இன்றைக்கும் அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது? இரண்டு பேர் ஒரே விதமான பாவத்தை செய்தார்கள். பேதுரு மறுதலித்தார், யூதாஸ் காட்டி கொடுத்தார். மறுதலித்த பேதுரு என்ற பெயர் அவருக்கு வரவில்லை. ஆனால் காட்டி கொடுத்த யூதாஸ் என்பது இன்றைக்கும் சொல்லப்படுவதாக மாறிவிட்டது. அவர் பெயரை வைப்பதற்கு கூட தயக்கம். கல் என்று பெயர் வைத்தார். கல்லு அப்படின்னாலே ஜடம் அப்படின்னு சொல்லுவோம், கல்லாட்ட நிற்கிறான்னு சொல்லுவோம். அது ஒரு கல்லுங்க அப்படின்வோம். சிலர் கடினப்பட்ட இருதயமாக இருந்தால் அவங்க கல்லு மனசு, கல்லான இருதயம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த பெயரைத்தான் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவே வைத்தார். அந்த கல் என்கின்ற பெயரை நாம் வைத்துக் கொள்ளுகிறோம், பேதுரு என்ற பெயர். ஆனால் யூதா என்றால் துதி, பிரைஸ், பிரைஸ்டு என்ற பொருள் கொடுக்கப்படுகிறது. துதி என்ற பெயரை அந்த துதி என்ற பொருளை கொண்டிருந்தாலும் யூதாஸ் என்ற பெயரை நாம் வைத்துக் கொள்ள தயங்குகிறோம். ஏனென்றால் பெயரை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்றோமே, அதான் நமக்கு வைக்கப்பட்ட பெயர் அல்ல, நம்முடைய செயலின் மூலமாக நாம் பெயர் அடைகின்ற பெயர். யூதாஸ் செய்த செயல் அவர் பெயரை கெடுத்து விட்டது. பெயரை கெடுப்பது என்றால் என் குடும்பத்தின் பெயரை, என் பெற்றோரின் பெயரை, என் குருவின் பெயரை, என் தலைவரின் பெயரை, நான் யாரை பின்பற்றுகிறேனோ அவருடைய பெயரை, என்னை படைத்தவரின் பெயரை என்று பார்க்கும்போது அதுதான் கடவுளின் பெயரை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லுவது. அப்போ நாம் கிறித்தவர் என்ற பெயரை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி பெற்றுக்கொண்டிருக்கும் போது அதை கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப யூதாஸ் காட்டி கொடுத்ததினால், அவர் செய்த செயலினால் அவருடைய பெயர் போய்விட்டது. ஏனென்றால் அவர் எடுத்த முடிவு தவறு. ஒப்புரவாகுதல் என்று வரும்போது பேதுரு திரும்பி பார்த்த கர்த்தரை மனங்கசந்து அழுது ஒப்புரவானார். இவர் எங்க போய் ஒப்புரவானார்? மத்திய 27ஆம் அதிகாரத்தில் தெளிவா சொல்றது, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து பாவம் செய்தேன். பாவம் இப்ப கேட்கிற இடமா? பாவம் செய்ய சொன்னவன், பாவத்தை தூண்டியவன், பாவம் செய்வதற்காக காசு கொடுத்தவனிடமே போய் இவர் ஒப்புரவானார். அதனாலதான் அங்க அவருக்கு நீதி கிடைக்கவில்லை. அவர் எடுத்த முடிவு தவறான முடிவு. நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? அடுத்த நாள் சிலுவையில் அறையப்பட்ட போது சிலுவைக்கு முன்னால வந்தாவது சரணாகதி அடைந்து அப்படியே முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே உங்களை காட்டி கொடுத்து பாவம் செஞ்சுட்டேன்,
என்று ஒப்புரவாகி இருந்தால் நிச்சயமாக அவர் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு 12 அப்போஸ்தலர்கள் ஒருவராக வரலாறு மாறி இருக்கும், சரித்திரம் மாறி இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது நிச்சயம், அது பிதாவின் சித்தம், அது நிறைவேறி இருக்கும். ஆனால் அப்போஸ்தலர்கள் இவரும் ஒருவராகவே இருந்திருப்பார் என்பதற்காக நாம் அதை சிந்திக்கிறோம். அப்போ ஒப்புரவான இடம் தவறு. அங்கே போய் சொன்னாங்க, பிரதான ஆசாரியர் என்ன சொன்னா, கொலை செய்வதற்காக தேடிய நபரை காட்டி கொடுப்பதற்கு பணம் கொடுத்தார்கள். இவர்கள் செய்யப்போவது கொலை, அந்த கொலைக்கான பணம் அது. ஆனால் அதை அவன் திருப்பி கொடுக்கும்போது அது பிளட் மணி, அது இரத்த காசு, இரத்த பணம் என்று சொல்லி அதை திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி கொடுத்தார்கள். அதை அவர் அங்கே வீசி எறிந்து விட்டார். அப்போ அவர் அங்கிருந்து எங்கே போனார்? சிலுவை மரத்துக்கு போகாமல் தூக்கு மரத்திற்கு சென்றார். தூக்கு மரத்திற்கு சென்றதனால் மரணத்தை பெற்றுக்கொண்டார். ஏன் மரணத்தை பெற்றுக்கொண்டார் என்றால், தவறான முடிவு, தவறான ஒப்புரவாகுதல். அவரும் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்து நாம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவர் நிச்சயமாக தப்பித்துக் கொள்வார் என்ற எண்ணம் இருந்திருக்க வேண்டும். அதுவும் ஒரு காரணம். பாருங்க, நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். யூதாஸ் ரொம்ப அழகாக சொல்றாரு, காட்டி கொடுத்துனேன், நான் அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா, பத்திரமா கூட்டிட்டு போங்க. ஆகையால் அவருடைய சிந்தனை வேறாகத்தான் இருந்தது. 2 காரியங்கள், ஒன்று பண ஆசை, இன்னொன்று நாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று. ஆகையால் அவர் அந்த பாவத்தில் விழுந்தாரு. அப்ப அவர் சிலுவை மரத்தடியிலே வரவில்லை, அதனாலே இந்த பிரச்சனைக்குள்ளாக அவர் ஆனார். யூதாஸ் தேடி சென்றது தூக்கு மரம். இது ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. அது என்னன்னு பாருங்க. யூதாஸ் மரம் என்று ஒன்று இருக்கிறது. தென் ஐரோப்பியாவிலே இன்றும் அந்த மரம் இருப்பதாக செய்தி உண்டு. நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம், த ட்ரீ ஆஃப் ஜூடாஸ். அந்த யூதாஸ் மரம் அது நல்ல செம்மலர்கள் பூத்து குலுங்கும் ஒரு மரமாகவும், அந்த மரத்தில் உள்ள பூக்களில் தேனீக்கள் வந்து தேனை பருகும். அந்த தேனை குடித்தவுடன் எல்லா தேனீக்களும், அந்த பூச்சிகளெல்லாம் மடிந்து விடும், செத்து போய்விடும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அதனால தான் அதுக்கு யூதாஸ் மரம் என்று சொல்லப்பட்டதோ என்று தெரியவில்லை. டாக்டர் கைலஸ் என்கிறவர் அதை குறித்து தம்முடைய செய்தியிலே சொல்லுகிறார். அப்போ பாவத்தேன் வந்து எண்ணத்தை கொடுக்குது, அது மரணத்தை கொடுப்பதால் அது மரணத்தேன். ஆனால் சிலுவை மரத்திலே ஆண்டவர் கொடுத்த தேன் மன்னித்தேன். அது வந்து நல்ல ஒரு தேன். நீ என்ன பாவம் செஞ்சாலும் உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படின்றாரு. அது ஒரு தேனுக்கு ஒப்பானது. அதனால்தான் பாவத்தேன் கொடுக்கிற மரம் அது மரணத்தை கொடுக்கிறது, ஆனால் சிலுவை மரம் கொடுப்பதோ மன்னித்தேன். அதை நாம் பெற்றுக்கொண்டோம், கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். யூதாஸ் பணத்தை திருப்பி கொடுத்த போது பிரதான ஆசாரியர்கள் வாயிலிருந்து வந்தது என்ன? எங்களுக்கு தெரியாது, அது உன்பாடு அப்படின்னு சொன்னாங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது, உன்பாடு. ஆனால் சிலுவை மரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்பாடு அது என் பாடு என்று சொன்னார். அவர் சிலுவை மரத்திலே பட்ட பாடு அவருடைய பாடு அல்ல, அது என் பாடு. அது உன்பாடு என்று சொல்லாத ஒரே கடவுள் நமக்காக பாடுபட்டு மரித்தார். Thank you so much. God bless you all.